வணக்கம். நம்ம கார் அகாடமியில் இந்த சீரீஸில் என்ன பார்க்குறோன்னா கூடா ப்ரோக்ராமிங் ஜிபியூவில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். கூடா ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எழுதி, அதாவது ஜிபியூவில் நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறது. இதுக்கு உங்களுக்கு NVIDIA ஜிபியூ உள்ள ஒரு பிசி வேணும். ஓகே, அது நம்ம NVCC கம்பைலர் வச்சு கம்பைல் பண்ணி ரன் பண்ணோம். இந்த ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை ஜஸ்ட் ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடுவோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமுக்கு நம்ம .cu அப்படிங்கிற ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டோம். .cuda அப்படிங்கிறத .cu, சி ப்ரோக்ராமுக்கு .c, C++க்கு .cpp, அந்த மாதிரி கூடாக்கு .cu அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் வேணும். இதில் இந்த இன்ட் மெயின் அப்படிங்கிறது நார்மலாக C++ ப்ரோக்ராமில் இருக்கிற மாதிரியே கூடா ப்ரோக்ராமிங்லேயே நம்மளுக்கு இந்த மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். இதெல்லாமே சிபியூவில் தான் ரன் ஆகும். stdc out இந்த கர்னல் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுதான் ஜிபியூவில் போய் ரன் ஆக போகுது. இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம குளோபல் அப்படிங்கிற அந்த கீவேர்டு வச்சு டிஃபைன் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த printf நம்ம ஜிபியூவில் ரன் ஆகும். இதை எப்படி லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கர்னல் அப்படின்னு ஒரு ட்ரிபிள் ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் வச்சு 1,1 இதோட டீட்டெயில் என்ன, எதுக்காக 1,1 கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு இங்கே 1,1 அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிளானது தான். நம்ம ஒரு இந்த மெசேஜ் சிபியூவில் பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு கர்னல் லான்ச் பண்ணி ஜிபியூவில் எக்ஸிக்யூட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணோம். நம்ம இதோட அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு இதில் பார்க்கலாம். ஹலோ வேர்ல்டு இன் சிபியூன்னு பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹலோ வேர்ல்டு இன் ஜிபியூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. நேற்று நம்ம பார்த்தப்போ அந்த கூடா டிவைஸ் சின்க்ரனைஸ் அப்படிங்கிறத கொடுக்கல அப்படின்னா ஒரு அன்சர்டைன் பிஹேவியர் இருந்தது. ஹலோ வேர்ல்டு இன் ஜிபியூ பிரிண்ட் ஆகாமல் இருந்தது. அது ஏன்னா ஜிபியூ ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வீடியோவில் ஜிபியூவில் 2 நம்பர் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ add 2 numbers gpu.cu நம்ம எப்பயும் கொடுக்குற மாதிரி தான் ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். அதுக்கப்புறம் கூடா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு கூடா runtime.h. நம்ம இப்போ ஒரு கர்னல் எழுதணும். அதனால் global void add அப்படின்னு சொல்லி இந்த கர்னலுக்கு கொடுத்துருவோம். ஒரு வேரியபிள் int, ஒரு வேரியபிள் ஸோ 2 நம்பர் கொடுக்குறோம், int a int b. இதை ரிசல்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா int star result அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்குறோம். ஓகே, இப்போது a + b, ஸோ இந்த மாதிரி கொடுக்குது. ஆனால் நம்ம a and b பேராமீட்டராக பாஸ் பண்ணிடலாம். இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பாயிண்டராக இருக்குது. ஸோ இந்த பாயிண்டருக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சிபியூவோட மெமரி பாயிண்டராக பாஸ் பண்ண முடியாது ஜிபியூக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஜிபியூவில் ஒரு மெமரி அலோகேட் பண்ணோம். அந்த மெமரியில் ரிசல்ட் ரைட் பண்ணோம். அந்த ரிசல்ட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா சிபியூவில் காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் int num1 num2 stdcout enter number 1, ஸோ std:/cin இதில் நம்பர் நம்ம வாங்குகிறோம் num1. அடுத்தது stdcout enter number 2 stdcin. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பர் இப்போ நம்ம வாங்குகிறோம். நம்மளுக்கு இதில் தெரியும் int cpu result is equal to num1 plus num2 அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஜிபியூவில் ஒரு மெமரி அலோகேட் பண்ணணும். ஸோ ஜிபியூவில் ஒரு மெமரி அலோகேட் பண்ணால் தான் அந்த மெமரியில் ஜிபியூ ஸ்டோர் பண்ணும் ஆட் பண்ண வேல்யூஸை. அது ஸ்டோர் பண்ண வேல்யூஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூவை ரிட்ரைவ், அதாவது காப்பி பண்ணி சிபியூவில் காப்பி பண்ணி அதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம்.
ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே நம்ம சிபியூவோட ரிசல்ட் பிரிண்ட் பண்ணிடுவோம். CPU ரிசல்ட் அப்படின்னு சொல்லி num1 ப்ளஸ் num2 ஈக்குவல் டு CPU ரிசல்ட். ஓகே, ஸோ CPU ரிசல்ட் நம்ம கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மெமரி அலோகேட் பண்ணணும். அந்த மெமரி பார்த்தீங்க அப்படின்னா int star GPU result. ஸோ இந்த GPU நம்ம என்ன பண்ணணும்னா CUDA malloc. ஸோ நம்ம நார்மலாக மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கு சியில் என்ன பண்ணுவோம்னா malloc அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் ஒரு API. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா CUDA malloc அப்படிங்கிற ஒரு மெமரி அலோகேட் பண்ணோம். ஸோ இந்த CUDA மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா void star star இந்த GPU ரிசல்ட்டோட அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த மெமரியோட அட்ரஸ் வந்துடும். என்ன சைஸ் அப்படின்னு அலோகேட் பண்ணோம் அப்படின்னா சைஸ் ஆஃப் இன்ட். ஸோ இது அலோகேட் ஆயிரும். நம்ம யூஸ்வலாக செக் பண்ணணும் இந்த மெமரி அலோகேட் ஆகிருக்குது ப்ராப்பராக அலோகேட் ஆயிருக்கா இல்லையான்னு. இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக CUDA malloc மட்டும் வச்சு ரன் பண்ணுவோம். இப்போது நம்ம மெமரி இருக்குது, மெமரியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட் அப்படின்னு சொல்லி அந்த கர்னலை கால் பண்ணுவோம். ஸோ கர்னல் லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து num1, செகண்ட் வந்து num2, மூணாவது GPU ரிசல்ட். ஸோ GPU ரிசல்ட் இதில் தான் வந்து அந்த ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஒன்ஸ் இது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து GPU அவுட்புட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று எடுப்போம். ஸோ GPU அவுட்புட் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா GPUலேருந்து CPU மெமரிக்கு காப்பி பண்ணணும். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோன்னா allocate memory in GPU. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா copy result from GPU to CPU memory. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா CUDA memcopy அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நம்ம நார்மலாக memcopy பண்ணுவோம். ஒரு மெமரி ஒரு பாயிண்டர்லேருந்து இன்னொரு பாயிண்டர், ஒரு அரேலேருந்து இன்னொரு அரே, அந்த மாதிரி ஒரு மெமரிலேருந்து இன்னொரு மெமரி சிபியூவில் காப்பி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் memcopy பண்ணுவோம். இந்த இடத்துல GPUலேருந்து நம்ம CPU காப்பி பண்ண போகிறோம். அதனால் வந்து CUDA memcopy அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த இடத்துல GPU அவுட்புட் இதோட அட்ரஸ் நம்ம கொடுக்குறோம். GPU அவுட்புட் அதுக்கப்புறம் வந்து எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா GPUவோட மெமரி. ஸோ GPUவோட மெமரி எங்கே இருக்குது அப்படின்னா GPU ரிசல்ட். இதோட சைஸ் என்னென்னா சைஸ் ஆஃப் இன்ட். அதுக்கப்புறம் எந்த டைரெக்ஷனில் காப்பி பண்ணுறோம் அப்படிங்கிறது CUDA memcopy டிவைஸ் டு ஹோஸ்ட். இந்த CUDA memcopy டிவைஸ் டு ஹோஸ்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா GPUலேருந்து CPUக்கு காப்பி பண்ணும்போது CUDA memcopy டிவைஸ் டு ஹோஸ்ட். இதுவே CPUலேருந்து GPUக்கு காப்பி பண்ணோன்னா CUDA memcopy ஹோஸ்ட் டு டிவைஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணோம். ஸோ இப்போ நம்மளுக்கு GPUவோட ரிசல்ட் இந்த இடத்துல கிடச்சிருக்கும். அதையும் பிரிண்ட் பண்ணுவோம். GPU ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இந்த இடத்துல GPU அவுட்புட் stdendl. ஓகே, CUDA டிவைஸ் synchronize return 0. இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஸோ ரன் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். add 2 numbers gpu.cu add 2 numbers அப்படின்னு மட்டும் கொடுப்போம். இல்லை _ GPU கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ கம்பைல் பண்ணியாச்சு. இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறோம். add 2 numbers GPU. ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் கேட்குது 10, செகண்ட் நம்பர் 20. ஸோ இப்போ பாருங்கள் CPU ரிசல்ட் 10 + 20 = 13 வந்துருச்சு. GPU ரிசல்ட் 30 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமை திரும்ப ஒரு தடவை பார்ப்போம் நம்ம. add 2 numbers gpu.cu. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கர்னல் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த கர்னலில் வந்து குளோபல் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி கர்னலை டிஃபைன் பண்ணணும். இதில் வந்து 3 பேராமீட்டர், 2 பேராமீட்டரில்
மொதல் 2 பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 நம்பர் குடுப்போம். இன்ட் ஏ, இன்ட் பி. ஸோ ஒரு நம்பர பாஸ் பண்ணும்போது நம்ம பாயிண்டரா பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அந்த வேல்யூவே பாஸ் பண்ணிறலாம். ஆனா அவுட்புட் வந்து நம்ம ரிட்டர்ன் வேல்யூலேருந்து எடுக்க முடியாது. அதனால அதுக்கு உண்டான மெமரி நமக்கு தேவை. அந்த மெமரி நம்ம ஜிபியூல அலோகேட் பண்ணணும். அந்த மெமரி ஜிபியூல அலோகேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, CUDA malloc அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கர்னலில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக a + b அதை வந்து அந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோம். அதான் ஸ்டார் ஆஸ்ட்ரிஸ்க் ரிசல்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம மெயினில் வந்தோன்னா 2 நம்பர் இன்புட் வாங்குகிறோம். 2 நம்பரை சிபியூலே ஃபஸ்ட் ஆட் பண்ணுறோம். CPU ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ CPU ரிசல்ட் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து ஜிபியூவில் மெமரி அலோகேட் பண்ணுறோம். CUDA memcopy அப்படின்னு சொல்லி மெமரி அலோகேட் பண்ணிட்டு அந்த மெமரியை நம்ம பாஸ் பண்ணோம் GPU ரிசல்ட் பேராமீட்டர் அந்த கர்னலில். ஸோ கர்னலோட பேர் வந்து ஆட். இதை வந்து ஒரே ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறோம். அதான் 1,1. ஃபஸ்ட் நம்பர் பாஸ் பண்ணுறோம், செகண்ட் நம்பர் பாஸ் பண்ணுறோம், மூணாவது ஜிபியூவோட அவுட்புட் எங்கே ஸ்டோர் பண்ணணுமோ அந்த மெமரியை வந்து பாஸ் பண்ணுறோம். இது பண்ண உடனே வந்து ஜிபியூ எக்ஸிக்யூட் பண்ணோம். அந்த ஜிபியூ மெமரியை வந்து சிபியூ ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா CUDA memcopy அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஜிபியூலேருந்து சிபியூவுக்கு அந்த மெமரியை வந்து நம்ம காப்பி பண்ணுறோம். ஸோ ஜிபியூ அவுட்புட் அப்படின்னு சொல்லி பேர் இருந்தாலும் இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா சிபியூவில் தான் டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஜிபியூ ரிசல்ட்டில் தான் வந்து ஜிபியூவோட ரிசல்ட் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜிபியூ அவுட்புட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுதான் இந்த CUDA memcopy பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லைனில் பார்த்தோன்னா ஜிபியூ அவுட்புட் என்ன வந்ததோ அதை பிரிண்ட் பண்ணுறோம். இது வந்து நம்ம சிபியூவில் கேல்குலேட் பண்ண வேல்யூவும் ஜிபியூவில் கேல்குலேட் பண்ண வேல்யூவும் ஒரே வேல்யூவாக இருக்கணும். அதை இன்னொரு தடவை ரன் பண்ணுவோம். நம்ம 100 125 பண்ணோன்னா 2 இதுலேயுமே 225 வருது. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக 2 நம்பர் வந்து நம்ம ஜிபியூவில் ஆட் பண்ணிட்டோம் ஒரு ப்ரோக்ராம் எழுதி. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் ஜிபியூவில் CUDA ப்ரோக்ராமிங்கில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த சேனலில் வந்து ஃபுல் டெக்னிக்கல் ப்ரோக்ராமிங் பற்றி பார்க்க போகிறோம். எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் தான் இந்த சேனலில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து சைன் ஆஃப் ஆகிறேன். பாய்.